தினேஷ், நீ நல்ல பையன். என்னை தவிர அது யாருக்கும் தெரியாது. எனக்கு தண்ணியும் வாங்கி கொடுத்து, விக்கலுக்கு தண்ணியும் கொடுக்குற. ஆனால் உனக்கு தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா என் நேரம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இதை விட பெருசாக செய்வேன். அப்போ பாரு, இந்த மாதிரி வேற மாதிரி இருப்பான். நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? சத்தியமா இல்லை, ஒரே வருஷத்தில் இந்த செட்டை தூக்கி கடாசிட்டு ஒரு பெரிய ஷோரூம் திறந்து உன்னை உட்கார வைக்கிறேன். நீ பாரு. இன்னும் 6 மாதத்தில் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். போயிருவியா? ஏய், நீ ஃபாரின் போகிறத பற்றி பேசுகிற. ஆனால் அதுக்கு தான் உங்கள் அப்பா காசு தர மாட்டாரு. பேசாமல் நான் சொல்கிறத கேளு. இந்த செட்டில் வேலையை கற்று, அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். சாயங்காலம் ஆச்சுன்னா இதே மாதிரி தண்ணி அடிப்போம். ஜாலியாக இருப்போம். என்ன சிகரெட்டு சுற்றுச்சா? ஏய், அது ஏன் ஃபோனு. பேலன்ஸ் இல்லை. அதுக்கும் பேலன்ஸ் இல்லை, எனக்கும் பேலன்ஸ் இல்லை. சார், நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் பையன் இன்னும் வரலையே? சார் கிளம்பிட்டான் சார், இப்போ வந்துடுவான் சார். சரி சார், நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன். நைட் நேரத்தில் நான் யாருக்கும் பணம் கொடுக்கறதில்ல. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்கிறீங்களா? இப்போ வந்துடுவான் சார். ஆமாம், உங்கள் பையன் பேர் என்ன? அர்ஜுன் சார். சார் ஒரு நிமிஷம். யாரு? அர்ஜுன் சார். ஓ, உங்கள் படத்தை பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார். தப்பாக நினச்சிக்காதீங்க. நைட் நேரத்தில் பணம் கொடுக்குற பாலிசி எனக்கு இல்லை. அதனால் வெளியில் வச்சே பேசிக்கலாம். பரவாயில்ல சார், வாங்குற எங்களுக்கு பாலிசிலாம் இல்லை சார். சரி, டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? இருக்கு சார். இந்தாங்க. இதுக்காகலாம் இல்லை, எல்லாம் அப்பாக்காக தான். கடனே வாங்காத மனுஷன் பொண்ணு கல்யாணத்துக்காக கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. கடன் வாங்குறது பெருசில், கல்யாணத்தில் எந்த குறையும் வச்சிடாதீங்க. ஆமாம், எப்போ கல்யாணம்? அடுத்த மாதம். ஓ, அடுத்த மாதம். இந்தாங்க. சரி சார், கிளம்புறேன் சார். சரிப்பா, போயிட்டு வாங்க. ஏண்டா மொத்த பணத்தையும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ண போறீங்களா? இல்லடா, கொஞ்சம் கடனும் இருக்கு, அதுக்கும் சேர்த்து தான். நீ தான் ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கல்ல, பாப்பாட்ட கேட்டு பாரு, இதுதான் சான்ஸ். என்னால் சம்பாரிச்சு அந்த கடனை அடைக்க முடியல. அதனால தான் இந்த வீட்டை அடமானம் வைக்கிறாரு எங்கள் அப்பா. அதான் இப்போ அவருக்கு என் மேலே கோவமே. இதில் காசு வேற கேட்டால் கொடுப்பாரா? உங்க அப்பாவுக்கு உன் மேல கோவம் வராம இருந்தா தான் ஆச்சரியம். சரி, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தான் கல்யாணம், அதையாவது பண்ணி வைப்பாரா இல்ல அதையும் நீ தான் பண்ணிக்கணுமா? இருக்க வீடு இருக்கு, படுக்க இடம் இருக்கு, வீட்டுக்கு போனால் சோறு இருக்கு. இப்போ வரைக்கும் இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கு. இதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா விட எங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்லடா. எதையுமே கண்டுக்க மாட்டாரு மனு. வீட்டுக்கு வரலனா கூட ஏன்னு கேட்க மாட்டாருன்னா பாத்துக்கோ. அவ்வளவு ஏன் அப்பப்ப நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்து போயிருது அவருக்கு. சுருக்கமா சொன்னா விஐபி படத்துல வர்ற சமுத்திரக்கனி மாதிரி அவருக்கு என் தம்பி தான் ரொம்ப முக்கியம். டேய் போலீஸ்ரா. டேய் நிறுத்து 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 நிறுத்தியா நிறுத்து. வா இறங்கு. சொன்னா உடனே நிறுத்த மாட்டியா? டாக்குமெண்ட் எடு. இன்சூரன்ஸு? சார், இன்சூரன்ஸ் இல்லை சார். ஓ, சந்தோஷம். என்ன பண்ணலாம் சார்? மன்னிச்சு விட்டலாம் சார். நக்கலா? அதெல்லாம் இல்லை சார். 500 கொடுத்துட்டு போ. அவ்வளோ பணம்லாம் கிடையாது சார். வேற எவ்வளோ இருக்கு?
50? நீ சரிப்பட்டு வர மாட்ட. வா வந்து ஐயா பாரு. வா. ஏய் நிறுத்துறா. உன்னை இந்த அளவுக்கு விட்டு வச்சேன் பாத்தியா? அதை நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா இதுக்கு மேல உனக்கு பாவ முடியும் பாப்பே நினைக்காத. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. போன வேடா. சார் இன்சூரன்ஸ் இல்லை, ஃபைன் கட்ட சொன்னா 50 ரூபா எடுத்துக்கிட்டான். வேற என்ன? அர்ஜுன் சார். ஆ? வெற்றி சார். வண்டி ஓட்டினா பெட்ரோல் போட மட்டும்தான் காசு இருக்கும். இன்சூரன்ஸ் போட காசு இருக்காது, ஃபைன் கட்ட காசு இருக்காது. இன்சூரன்ஸ் வீட்டில் இருக்குது சார். இப்போ இல்லைல்ல? ஆமாம் சார். அப்போ ஃபைனை கட்டிட்டு போ. உண்மையாகவே காசு இல்லை சார். 2 பேர்கிட்டயும் இல்லை. இல்லை சார். அதென்ன பேக்கு? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லாமல் எதுக்கிட்ட வெறும் பேக்கு? 2 பேரையும் பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்கானுங்க. அந்த பேக்கை கொடு. சார். குர்ரா. சார். இந்தாங்க சார். சார். சார் அவங்க வீட்டை அடமான வச்ச காசு சார். அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்கணும் சார். நான் வேணா 500 ரூபா கொடுத்துறேன் சார். பேக்கை கொடுத்துருங்க சார். இப்போ தானடா காசு இல்லை நீங்கள். சார் பயத்தில் சொல்லிட்டேன் சார். ஓ பயந்தா போய் பேசுவீங்களோ? சார் பேக்கை கொடுத்துருங்க சார். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு. டேய் நாங்கள் என்ன எங்கள் வேலையெல்லாம் நின்றுக்கிட்டு நினச்சியா? கிளம்பு கிளம்பு. நாளை காலையில் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து காமிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த போ. பேக் இல்லாமல் என்னால் போக முடியாது சார். டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து காமிச்சிட்டு வாங்கிட்டு போ. புரியுதா? கிளம்பு கிளம்பு. கிளம்பு கிளம்பு. நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்க. போ கிளம்பியா. வந்துடுறானுங்க. என்ன சார் இவ்வளோ பணம் வச்சிருக்கானுங்க? என்னடா பணத்தை பிடிக்கிட்டானுங்க. இப்போ வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்ப இந்த பணம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவா இல்ல என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திடவா? இல்லைப்பா, நாளைக்கு டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிச்சிட்டு பணத்தை வாங்கிக்க சொன்னாங்கப்பா. இது வரைக்கும் நான் எதுவும் உன்கிட்ட கேட்டதும் இல்ல, சொன்னதும் இல்ல. என்னால முடியலன்னு சொல்லி தானே இந்த வேலையை உன்னை செய்ய சொன்னேன். பணத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற. அப்பா நாளைக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிரும். நீங்க தைரியமா இருங்க. நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அதுதான்ப்பா. ரம்யாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்மளோட குடும்ப மானமும் அதுலதான் இருக்கு. எப்படியாவது அந்த பணத்தை நாளைக்கு கொண்டு வந்திருப்பா. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு அந்த பணம் கண்டிப்பா கிடைச்சிரும். நம்புங்கம்மா. நம்பிதான்ப்பா ஆகணும். ஏங்க நாளைக்கு நீங்களும் கூட போய் அந்த காசை கேட்டு பாக்குறீங்களா? என்னன்னு கேட்க சொல்றேன். என் பையன் பொறுப்பு இல்லாம இருந்துட்டான், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி போய் அசிங்கப்படணுமா? முதல்ல உண்மையிலேயே போலீஸ்காரங்க தான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதுதான் அவனை போய் சொன்னேன். இல்லைன்னா நானே போயிருப்பேன். பாப்போம் நாளைக்கு பணம் வருதான்னு. இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி வேற இடம் பார்ப்போம். ஏங்க அப்படி சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சேன். அது இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறேன்.